குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா கொஞ்சம் மெனக்கெடலாங்க. அதுலேயும் வந்து இவ்வளோ ஈஸியான ரெசிபியெல்லாம் நம்ம வீட்லேயே சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சம்மருக்கு நம்ம குழந்தைகளுக்கு வெளியில் எதுவுமே வாங்கி கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ரோஸ் மில்க்லாம் வீட்லேயே போட்டு கொடுத்தா அவங்க என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வீட்லேயே கிடைச்ச பன்னீர் ரோஸ் அதை வச்சு தான் செஞ்சேன். இதுலேயே 2 டைப் இருக்குது. டார்க் பிங்க்லேயும் இருக்குது. எனக்கு இந்த கலர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு வாரமாக நான் செடியிலேருந்து பிடுங்கி வச்சு சேர்த்தி வச்சுட்டு வந்தேன். இந்தளவுக்கு பூ எனக்கு கிடச்சிது. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டுங்க. அதை இதில் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்தளவு பூவுக்கு வந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுருங்க. 1.5 கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்திக்கிறேன். நீங்கள் வெள்ளை சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக கலர் எதுவும் சேர்த்துறதில்ல. பீட்ரூட் துண்டுகள் ஒரு 4-5 துண்டு, இதுக்கு மேலே வேண்டாங்க. பீட்ரூட் வாசனை வந்துடும். அந்த ரோஜா இதிலையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் வேணும்னா ரோஸ் எசன்ஸ் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். மற்ற பூ எதுக்குமே வந்துங்க இவ்வளோ வாசனை இருக்காது. இந்த 2 பூக்கு மட்டும்தான், டார்க் பிங்க், லைட் பிங்க் பன்னீர் ரோஸ்க்கு மட்டும்தான் அந்த வாசனை இருக்கும். மற்ற பூக்கள் நீங்கள் போட்டிங்கன்னா ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து அந்த சிரப்பில் ஊற்றிட்டுங்க நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா திக்காகி சுண்டி வரணும். இது தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஒரு மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். இப்போது அரை எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிட்டுங்க நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ப்ரெட்டில் தொடச்சி சூப்பராக ஜாம் மாதிரி கொடுங்க, அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு டம்ளருக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் அந்த சிரப் ஊற்றிட்டுங்க. 1 டம்ளர் பால் ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சிங்கன்னா தான் அதே டேஸ்ட்டு கிடைக்கும். ஐஸ் க்யூபோடு சர்வ் பண்ணலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ரோஸ் மில்க் நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. யார் சொன்னா ரோஸ் மில்க் குழந்தைங்க மட்டும் தான் குடிக்கணும்னு? நம்மளும் குடிக்கலாம். என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான ரோஸ் மில்க் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு மண் சமையலை ஃபாலோ பண்ணிக்கோ.